ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் செய்ய நான் இன்றைக்கி நல்லா பழுத்த பழமாக 16 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக தாங்க எடுத்துருக்கிறேன். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு இருக்குது. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுடுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காயட்டும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பழத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கங்க. இந்த மாதிரி உருட்டும் போது லெமன் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு அந்த ஜூஸ் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். எல்லா பழத்தையும் உருட்டினதுக்கப்புறமா இதை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை 8 பீஸாக கட் பண்ணிக்கங்க. இதில் ஜூஸ் வரும். அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணின பழத்தை எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. இதை நம்ம உடனே ஊறுகாய் செய்ய போகிறதில்ல. ஒரு 3 நாளைக்கு உப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னாலே அந்த எலுமிச்சம்பழமும் அந்த உப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துருங்க. குலுக்கினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 3 நாளைக்கு அப்படியே வச்சுடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா லெமனும் உப்பில் நல்லா ஊறி வரும். பாருங்கள், ஒரு 3 நாள் ஆகிருக்கு. லெமன் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது அந்த ஜூஸை வடிச்சிட்டு அந்த லெமனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. ஜூஸ் தனியாக, லெமன் தனியாக எடுத்துருங்க. அவ்வளோதான் பாருங்கள், லெமன் எல்லாத்தையும் தனியாக எடுத்தாச்சு. ஜூஸ் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி லெமன் தனியாக, ஜூஸ் தனியாக எடுத்துக்கங்க. ஜூஸ் பார்த்திங்கன்னா 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மிளகாய் தூளாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தனி மிளகாய் தூள் 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஊறுகாய் பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா செவந்து கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 280 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் 280 ml இருந்து 300 ml வரைக்கும் சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கட்டும். அந்த சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகாய் தூளையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. மிளகாய்த்தூள் கருகிட்டால் ஊறுகாயோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிளகாய்த்தூள் நல்லா பொரியிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய லெமனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. அந்த மிளகாய்த்தூள், லெமன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஊறுகாய் எந்த அளவுக்கு கிரேவியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம்னா தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்காதீங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக செய்கிறதுனால தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க. லெமன் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. லெமன் வெந்துட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய ஊறுகாய் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஊறுகாய் ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போது கடைசியாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கடுகு வெந்தய பவுடரை சேர்த்துருங்க. கடுகு வெந்தய பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு இதை வேக விட வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு
நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் கெடாது. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் லெமன் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.